தேசிகா, வாங்கோ. அவர் பேர் சொல்லி கூப்பிடுறச்சே நீங்க தான் நினைச்சேன். எப்படிம்மா? உங்களை தவிர அவர் பேரை சொல்லி இந்த ஊருக்குள்ள யாரும் அவர் கூப்பிட்டது இல்லையே. என்னாச்சுமா உனக்கு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? வசதி இருக்கோ இல்லையோ எப்பவுமே சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ கவலையா இருக்க மாதிரி இருக்கு. என்னாச்சுமா? ஆமா, தேசிகா எங்க? அவர் கும்பகோணம் கோபால ஐயங்கார் ஆத்து வரைக்கும் போயிருக்கார். சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கார். இன்னைக்கு லக்ஷ்மி நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே என் தம்பி பிள்ளைக்கு லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவளுக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அதை நினைச்சாதான் என் மனசு அலக்கழிக்கிறது. அவ ஜாதகத்துல ஏதாவது கோளாறு இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தோபர்மா, தேசிகம் குறிச்ச ஜாதகம் என்னைக்குமே தப்பாதுமா. அவ பிறந்த நேரத்துல ஜாதகம் குறிச்சிருந்தா தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனா அவ ஆத்துல கிடைச்ச தேதியை வச்சுன்னா அவர் ஜாதகத்தை குறிச்சு வச்சிருக்கார். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அணக்கரையிலிருந்து நம்ம ஜோசியர் ஜோதிராமலிங்கம் இங்க மேல தெருவுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட கொண்டு போய் லட்சுமி ஜாதகத்தை காட்ட வேண்டியதானே? நான் ஜோசியரை போய் பார்த்தேன்னு அவருக்கு தெரிஞ்சுடுத்துனா அவ்வளவுதான். மா, இதோ பாருமா, தேசிகன் சாயந்தரத்துக்கு மேலதான் வரப்போறான்னு சொல்றீங்க. அதுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாமே. தேசிகனுக்கு தெரியவா போது ஒண்ணு நீங்க சொல்லணும், இல்ல நான் சொல்லணும். ரெண்டு பேருமே சொல்ல போறதில்ல. இதோ பாருமா, மனுஷாளுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். கவலைப்படாம லட்சுமியோட ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டுங்க. ரொம்ப நல்லா பார்த்து என்ன நடக்க போறதுங்கிறத துல்லியமா சொல்லிடுவாரு. நான் சொல்லி அனுப்பிச்சேன்னு சொல்லுங்க. இதோ பாருமா, தாமதிக்காம புறப்பட்டு போமா. ஜோசியர் ஜாதகத்தை பார்த்த பிறகு அவரு என்ன சொன்னாருங்கிறத தயங்காம என்கிட்ட சொல்லுமா. சரி, நான் இப்பவே போய் பாக்குறேன். அப்போ நான் புறப்படுறேம்மா. போயிட்டு வாங்க. என்னமா வேணும்? ஜோசியரை பார்த்து ஜாதகம் பார்க்கணும். கொஞ்சம் இருங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ஐயா, ஒரு ஐயர் வீட்டம்மா ஜாதகம் பார்க்கணும்னு வந்திருக்காங்க. மருதூர் மிராஸ்தார் அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். நாளைக்கு வர சொன்னாருன்னு சொல்லு. சரிங்க. ஐயா உங்களுக்கு நாளைக்கு தான் ஜாதகம் பார்க்க முடியும்னு சொன்னாரு. உள்ள மருதூர் மிராஸ்தார் அம்மாவுக்கு ஜாதகம் பார்த்துட்டு இருக்காரு. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. மிராஸ் ராஜபாண்டி அனுப்பி வச்சாருன்னு அவர் என்கிட்ட கொஞ்சம் சொல்றேல? அப்படிங்களா? கொஞ்சம் இருங்க, சொல்லிட்டு வரேன். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு. உட்காருங்க. நீங்க கொடுத்த பிறந்த தேதி நேரம் எல்லாத்தையுமே வச்சு ஜாதகம் கணிச்சிட்டேன். நான் குறிச்ச ஜாதகம் சரியா இருக்கான்னு பாக்கணும் இல்லையா? அதுக்காக சில கேள்விகள் கேட்பேன் தாயே, பதில் சொல்லுங்க. கேளுங்க ஐயா. இந்த பொண்ணு பிறந்த வேளையில் இருக்க கிரக அமைப்பின்படி
பொண்ணு பிறந்த கொஞ்ச மாசத்துக்குள்ளேயே அம்மாவை முழுங்கிருக்கணும். தன்னுடைய அப்பனை வெளியில தலை காட்ட முடியாம செஞ்சிருக்கணும். கரெக்டா தப்பா சொல்லுங்கம்மா. ஐயா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா இந்த பொண்ணு மகாராணி மாதிரி வாழுமா? அப்பன்னு தலை காட்ட முடியாம பண்ணிட்டு அம்மாவை கொன்னு போட்டுட்டு இவன் மகராசியா வாழ போறாளா? எல்லாம் அவங்க ஜாதக தோஷம்மா. அந்த தோஷம் அந்த பொண்ணோட ஜாதகத்துல தெரியுது. அதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஆனா அந்த பொண்ணு ஜாதகத்துப்படி அது ஓஹோன்னு இருக்கும். நீங்க இழந்ததெல்லாம் இந்த மகராசியோட ஜாதகத்தால திரும்ப அடைஞ்சிருவீங்க. நல்ல யோகம் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. அதனாலதான் மகாராணின்னு சொன்னேன். இந்த பொண்ணுக்கு 21 வயசு முடிஞ்சு 22 வயசு ஆரம்பமாகுது. இவ உங்க வீட்டுக்கு மட்டும் யோகம் தரமாட்டா. இவ புகுந்த வீட்லயும் அங்க இருக்கிற பிரச்சனைய தீர்க்க போறவ. பொண்ணு ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. இந்த ஜாதகத்தை யார்ட்டையும் காட்டாதீங்க. ஜஸ்டி பண்றோம். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லையா, என்னோட பேத்தி தான். அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கன்னு சொல்றீங்க. ஆனா அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது ஐயா. அழாதீங்கம்மா. கடவுள் அருளால உங்க பேத்தி நீங்க சீக்கிரம் பாப்பீங்க. யாரை பார்க்கணும்? மருதூர் மிராஸ்தாரம்மா இங்க வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணும். கொஞ்சம் இருங்க. அவசரமா பார்க்கணும். சரி போங்க. ஆத்தா, ஆ, என்னப்பா? நம்ம தியாகுவை விடுதலை பண்ண போறாங்களாம். கடுதாசி வந்திருக்கு. அப்படியா? ஆமாத்தா, நான் இப்பவே திருச்சிக்கு புறப்படுறேன். போயிட்டு வா. யாருமா அது? என் பிள்ளை தியாகுவோட நண்பன். தியாகங்கிறது உங்க பையனா? ஜெயில இருக்காரு? ஆமாங்க ஐயா. நான் புறப்படுறேன். உங்ககிட்ட வந்த வேளை என் பிள்ளை நான் பார்க்க போறேன். நீங்க என்கிட்ட வந்த வேலை இல்லம்மா. உங்க பேத்தி இருக்காளே, அந்த மகாராணோட யோகம் தான் உங்க பிள்ளைய உங்ககிட்ட சேர்த்திருக்கு. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்கம்மா. அம்மா, உங்களை நான் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா. அப்படிலாம் சொல்லாதீங்க. அவளுக்கு மனசாந்தி கிடைக்கணும்னு தானே நம்ம இங்க வந்திருக்கோம். ஆமாம்மா, இங்க வந்ததுல எனக்கும் மனசாந்தி கிடைச்சிருக்குமா. நான் வரேம்மா. வாங்கோ. அம்மா, நீங்க போய் ஜோசியரை பாருங்கம்மா. ஆ, ஆ. நமஸ்காரம். நமஸ்காரம். உட்காருங்க. இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க ரொம்ப நாளா இங்க வந்துட்டு இருக்காங்க. மருதூர் கிராமத்துல பெரிய மிராஸ்தார். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சுங்க. பரவாயில்ல. கொடுங்க. என் பொண்ணோட ஜாதகம் பார்க்கணும், பாருங்க. இது யாரோட ஜாதகம்னு சொன்னீங்க? என் பொண்ணோட ஜாதகம். இந்த பொண்ணு பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் சரியானதுதானா? இந்த ஜாதகத்தை கணிச்சது யாரு? ஜாதகத்தை தப்பா கணிச்சிருக்காங்களே. அம்மா,
இது சுத்தமான ஜாதகம் இல்லம்மா. இந்த நேரத்துல நம்ம சாஸ்திரப்படி மானிடர்கள் பிறக்கிறது இல்லம்மா. இதே மாதிரி லக்ன சந்தியும் எந்த ஜாதகத்திலையும் வர வாய்ப்பே இல்லை. நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா, கரெக்டா ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்க பொண்ணு பிறந்த தேதி பிறந்த நேரம்லாம் கரெக்டா சொல்லுங்கம்மா. நான் குறிச்சு சொல்றேன். ஆனா கொஞ்ச நாள் அவகாசம் வேணும். எனக்கு சரியான தேதி என்னன்னுட்டு தெரியாது. ஆத்துல போய் பார்த்துட்டு சொல்றேனே. அம்மா, இப்போ வந்துட்டு போனாங்களே மிராஸ்தார் அம்மா, அவங்க இல்லாத பேத்திக்கு பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் கரெக்டா குறிச்சு வச்சிருக்காங்க. நீங்களோ இருக்கிற பொண்ணுக்கு கரெக்டா ஜாதகத்தை குறிக்காம விட்டுட்டீங்களாம்மா. இந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வேற யார்ட்டையும் கொடுத்துறாதீங்கம்மா. தப்பான ஜாதகத்தை வச்சு உங்களை யாரும் கொலைப்பிட போறாங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்கம்மா. ம். சரி வரேன். மொத்தம் எவ்வளோ ஆச்சு பாரு. 2017 ரூபாப்பா. ஓஹோ. ஏன் ராசுபாண்டி, அத்தை. அறுவடைக்கு ஆள் சொல்லணும்னு சொன்னியே, சொல்லிட்டியா? சொல்லலைன்னா நீ அறுவடை பண்ண போறியா? நிறுத்துறா. அந்த காலத்துல நாங்க செய்யாத அறுவடையா? ஆமா ஆமா. ஏன் ராசுபாண்டி, நாம இங்க இருக்கிறத கூட கவனிக்காம விஜயாமா அப்படியே சோர்ந்து போய்கிட்டு இருக்காங்களே. அம்மா, என்னம்மா நீ நம்ம வீட்டை கூட கவனிக்காம போய்கிட்டு இருக்க? அப்படி என்னம்மா யோசனை? நான் கூட கவனிக்கல, அத்தை தான் பார்த்து சொன்னாங்க. அட வாம உள்ள. எப்படிம்மா இருக்கே? நல்லா இருக்கேல? நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ தான் ஏதோ கவலையில நாங்க இருக்கிறத கூட கவனிக்காம போய்கிட்டே இருக்க. அம்மா, நான் உங்களை இந்த மாதிரி கவலையா பார்த்ததே இல்ல. என்னம்மா உங்க கவலை? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நானும் உங்க பிள்ளை மாத்திட்டு தான். ஏமா, ஜோசியரை போய் பார்க்க சொன்னனே, ஜோசியர் இல்லையா? ஜோசியர் இருந்தார். ஆனா லக்ஷ்மி ஜாதகத்தை அவர் பார்க்கலையா? லக்ஷ்மி ஜாதகத்தை பார்த்தார். பார்த்துட்டு இந்த ஜாதகத்தை யார் குறிச்சதுன்னு கேட்டார். குறிச்சது யாருன்னு சொன்னியாம்மா? சொல்லல. ஆனா ஜாதகம் சரியில்லை. அவ பிறந்த நேரம் தப்பு. அந்த நேரம் மனுஷா பிறக்கிற நேரம் இல்லைன்னு சொல்லிட்டார். லக்ஷ்மி பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் சரியா இருந்தாதான் ஜாதகத்தை கணிச்சு பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டார். இந்த ஜாதகம் அவ நம்மாத்துல கிடைச்ச நேரம் தானே என்னால அவர்கிட்ட எடுத்து சொல்ல முடியாத சூழ்நிலை. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதான் உங்க எல்லாரையும் நான் கவனிக்காம போயிட்டேன். பெருமாள் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. தேசிகன் ஜாதகம் கணிச்சதுல தப்பு இல்லம்மா. பிறந்த தேதி நேரம் இல்லாததால கிடைச்ச நேரத்தை வச்சு ஜாதகம் கணிச்சிருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ கவலைப்படாத. லக்ஷ்மி ஓஹோன்னு இருப்பா. நீ ஒண்ணு பண்ணுமா, தேசிகன் கிட்ட சொல்லிட்டு அக்காவையும் சாராவையும் பார்க்கணும் போல இருக்குன்னு ஒரு வாட்டி சென்னைக்கு போயிட்டு வாயம்மா. சென்னைக்கு போன உடனே உன் தம்பியை பார்த்து பேசி லக்ஷ்மி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா.
அதுவும் இல்லாம கோதை வேற இங்க வந்துட்டு போனதுல இருந்து ஒரே குழப்பமா இருக்கா. சென்னைக்கு போனா அவளையும் பார்த்த மாதிரி இருக்கும், உன் மனசுக்கு தெம்பாவும் இருக்குமா, உன் கவலையும் மறையுமா. இடமாற்றம் இருந்தாலே மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்குமா. எப்படியாவது சென்னைக்கு புறப்பட தேசிய கிட்ட சம்மதம் வாங்கிடுமா. போகும்பொழுது லக்ஷ்மியும் கூட கூட்டிட்டு போமா. நீங்க சொன்ன மாதிரியே நான் சென்னைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா. நான் புறப்படுறேம்மா. கொஞ்சம் மோர் குடிச்சிட்டு போமா. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். வரேன் தம்பி. வாங்கம்மா. பனித்துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம் பெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ.